ஹாய் கைஸ், எனக்கு திருப்பதிக்கு சோலோவா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கு இப்போ தான் வந்து டைம் அமைஞ்சுது. ஸோ 11:30க்கு நம்ம மெஜஸ்டிக் வந்துட்டோம். சரியான மழை. 11:30க்கு வர ட்ரெயின் வந்து 2:30க்கு வந்தான். 3 ஹவர்ஸ் லேட்டு. எப்படியோ ஒரு வழியாக வந்தானே அப்படின்னு நினச்சிட்டு வந்ததுமே வந்து நம்மளுடைய கோச் அண்டு சீட் நம்பர் தேடி கண்டுபிடிச்சி போய் தூங்கியாச்சு. போய் தூங்கிட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் நல்லா தூங்கின அப்புறம் விடிய காலையில் ஒரு 8:30 அந்த டைம் ஆயிடுச்சு. இந்த ரேணிகுண்டா எக்ஸ்பிரஸில் போனோன்னா இந்த மாதிரி திருப்பதி வியூவெல்லாம் நல்லாவே பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம ரேணிகுண்டா போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பயங்கரமான கூட்டம். ஸோ என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஃபீவராக இருந்தது. ஸோ இந்த டைமில் எப்படி நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ கடைக்கு பக்கம் தம் அடிச்சிட்டு இருந்தவங்களெல்லாம் ஆந்திரா போலீஸ் வந்து ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பர். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து அலிப்பிரி போயிட்டோம். அலிப்பிரியிலேருந்து நம்ம அங்கே போயிட்டு பேக்கு கொடுக்குற இடத்துக்கு போய் பார்த்தோம்னா அங்கேயும் வந்து பயங்கரமான க்ரௌடு. ஸோ பேக்கை கொடுத்துட்டு வெளியே வரதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 ஹவர் ஆச்சு. ஸோ பேக்கை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் நம்ம அலிப்பிரியிலேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தேங்காய் கைப்பழமெல்லாம் உடைச்சிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ராஜகோபுரத்துலேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த முறை என்ன ஸ்பெஷல்னால், நம்ம எல்லா படிக்கட்டுக்குமே வந்து இந்த குங்குமம் வச்சு ஏறணும்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ள ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத டைம்லேயும் இது பண்ணணுமான்னு இருந்தது. பண்ணணும்னு நினச்சேன். பட் அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தேன். பட் ஆனால் உண்மையிலே ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நம்ம உடம்பு சரியில்லாத போது மழை, அப்புறம் இந்த மாதிரி வேண்டுதலெல்லாம் வச்சு எல்லா படிக்கட்டுக்கும் 3650 படிக்கட்டுக்குமே வந்து குங்குமம் வச்சிருந்தது தான் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ வழியில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் தங்கச்சி, எங்கள் ஃபேமிலி எல்லாம் கூட வந்த ஞாபகம் தான் வந்தது. அவங்க வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டே இருந்தோம். எங்கடா நம்ம ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வழியாக வந்தார். நிறைய இடத்துல உட்காந்து ஸ்டாப் ஆகி தாங்க போனேன். எப்பயுமே நான் 4 மணி நேரத்தில் மலை ஏறிடுவேன். இந்த முறை வந்து இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கே அப்படின்றதுனால, உடம்பும் சரியில்லை அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த கோபுரத்தை பார்த்த அப்புறம் தான் எனக்கு வந்து நிம்மதியாக வந்தது. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த அலிப்பிரியில் ஏறி முடிச்சிட்டோம். ஏறி முடிச்சதும் பேக்கை தேட ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 8:30 போல் நம்ம வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ திருப்பதிக்கிட்டெல்லாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு மணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது. எனக்கு இந்த மாதிரி செயின்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் பாதாம் பால் அதையும் குடிச்சிட்டு தான் நம்ம வந்து 300 தர்ஷன் பார்க்கவே போனோம். ஸோ தர்ஷன் பார்க்க போன டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:45. நம்மளுக்கு கொடுத்துருந்த டைம் வந்து 9 o'clock. ஸோ 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்ட்ரி ஆகும்போது நம்ம பேகு, மொபைல் எல்லாம் இங்கேயே வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் டைம் நானும் எங்கள் தங்கச்சிங்களெல்லாம் மாட்டணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு வழியாக ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. சாமி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமான சூப்பர். எப்போ நம்ம திருப்பதியை பார்த்தாலே அந்த பிரமிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த 10 செகண்ட் லைஃப்லேயே மறக்க முடியாது. திரும்ப வரணும்னு தோணும். இந்த மாதிரி சோலோ ட்ரிப்பில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நான் நினச்ச நேரத்துக்கு சாப்பிடுவேன், நினச்ச நேரத்துக்கு தூங்குவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு பயங்கரமான ஃப்ரீடம் இருக்கும். அந்த வகையில் இந்த ட்ரிப் ரொம்பவே பிடிச்சிருந்தது.